குடும்பம் நம்மள தேடிக்கிட்டு இருக்கு. அதனால சிரிச்சு கலாய்ப்போம். அந்த வெறுப்புலயே ஒய்டிய நமக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டுடுவாங்க. சரியா? வந்தா பேட் கமெண்ட்டா போடுறானுங்க. வரலன்னா வியூஸ் போமாட்டேங்குது. எவ்ளோ பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்றோம். இதெல்லாம் தெரியுதா எல்லாருக்கும்? சொல்லேன். ஐயோ கடவுளே! ஏப்பா ராசா! நாங்க எவ்ளோ கஷ்டப்படுறோம். இந்த வீடியோவ நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தானே பப்ளிக் பண்ணுவீங்க. அப்ப நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? நாங்க பேசுறது நல்லா பேசுறோமா? எப்படி பேசுறோம்? அ சப்ஸ்கிரைபர் கிட்ட எப்படி பேசுறோம்? வரவங்கள்ட்ட எப்படி பேசுறோம்? எல்லார்கிட்டயும் ரெஸ்பெக்ட்டா பேசுறோமா? பேசலையான்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் எங்களுக்கு வியூஸ் குடுக்க மாட்றீங்க? என்ன காரணம்? என் ஃப்ரெண்டு எப்படி கதறுறா பாருங்க. அழுவுறா. அவள பார்த்தா பாவமா தெரியலையா உங்களுக்கு? சொல்லுங்களேன். ஏன் வியூஸ் குடுக்க மாட்றீங்க? சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் போடுற வீடியோ தான் நாங்களும் போடுறோம். எல்லாரும் போடுற மாரி தானே லைவ் போடுறோம். ஏன்னா, அவங்கலாம் மேக்கப் போட்டு லைவ் போடுறாங்க. நாங்க மேக்கப் இல்லாம அழுக்கு துணி போட்டு லைவ் போடுறோம். இதுதான். மத்தபடி டீசென்ட்டா தானே நாங்க பேசுறோம். வாங்க போங்கன்னு தான் பேசுறோம். கலீஜாவா பேசுவேன். "ஏய் வாயே குந்து, ஏய் உக்காரு, ஏய் போ." நாயே பேயன்னா பேசுறோம். பாருங்க 10 நிமிஷம் கூட ஆளே வரலையா? ஐயோ! பாவம். எப்படி கதர்றா! அவ கதறல கூட யாரும் கேட்க மாட்றீங்களே! பாவம்ல அந்த புள்ள. ம். என்ன பேச வரோம்ன்னு நெனைக்கிறதே மறந்துர்றோம். சொல்லுங்களேன். லைவ் போடணும், வீடியோஸ் போடணும், போஸ்ட் போடணும். ஆ அப்புறம் மத்தவங்க லைவுக்கு போணும். எல்லாமே பண்றோம்ல. எங்களுக்கு ஏன் ஆள் விட மாட்றீங்க? அப்படின்னு நானும் அவளும் இனிமேல் சண்டை தான் போட போறோம். வைட்டி உங்ககிட்ட. சரியா? எங்களுக்கு தயவு செஞ்சு ஆள் விடுற வழிய பாருங்க. இல்லனாலும் பரவாயில்லையா, கொஞ்சம் ஆள கொஞ்சம் விடுங்கய்யா. ஏன்யா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? பாவம் அந்த பிள்ளை எப்படி அழுவுது நான் எங்க அவளாவது பாவம்னா ரொம்ப பாவம்ப்பா. அதையும் யாராவது கேட்டு ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு கேட்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா கமெண்ட்ல? கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதையும் பொறுத்துக்கிறோம். கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அதையும் தாங்கிக்கிறோம். பேட் பேடா ரூம் போட்டு பேசுறாங்க. ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு கமெண்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் நாங்க தாங்கிக்கிறோமே. பாருங்க எனக்காக என் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்றா தெரியுமா? வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்க்குறேன் கமெண்ட் மட்டும் போட மாட்றான். ஏன் ஒய்டி இப்படி பண்றீங்க நீங்க? கூடவே இருந்து நான் கூட அவ லைவுக்கு போல. இவங்கள படிக்க வச்சனா? அவளுக்கு சொல்லிக் குடுத்தனா? எழுதிட்டியா? எழுதிட்டியா? அவளுக்கு சொல்லிக் குடுத்தேனா? இந்தா எனக்கு படிச்சு முடிச்சு டயர்டா இருக்குன்னு தூங்க போயிட்டான். அவன் தூங்க போனான்றதுக்கு அப்புறம் தான் நான் லைவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா, அவங்க அப்பா திட்டுறாரு என்னைய. வந்து ஸ்பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து ஸ்பேனர் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சண்டை போட்டுட்டு போயிடுவானுங்க. ஹாய் சிவானா, வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கீங்களா அண்ணா? வணக்கம், வணக்கம் சிவானா. எவ்ளோ நாளாச்சு உங்கள பார்த்து. நல்லா இருக்கீங்களா சிவானா? என்ன கதை தம்பி நானு அவளும் குமுறிட்டு இருக்கோம் ஒயிட்டி மாமா கிட்ட தெரியுமா? மாமா இங்க வரும்போது வருவாரு ஏன்? ஃபோன்லாம் பண்ண முடியாது. போ. போ. அதான் வரும்போது வருவாரு. போ. டாடி வரும்போது நான் சொல்றேன். போ. நான் அப்புறமா பேசி என்னன்னு கேட்டுக்கிறேன். போனதுக்கு கிடைக்கலாம். நீ நான்சி நான் ரொம்ப கவலையா இருந்தேன்டி. சத்தியமா நீ என்ன சிரிக்க வச்சுட்டடி. சிரிக்க வச்சுட்டடி. சோ ஸ்வீட்டுடி. கடவுளே! பழைய ஆளுங்க பழைய ஆளுங்க
உசுத்த தேஞ்சு போயிட்டேன். நீ அங்க பாவமா கமெண்ட் போடுற. எனக்கு இங்க சிரிப்பு தாங்க